இந்த கிரிக்கெட் வாழ்க்கையை கத்துக் கொடுக்குமே அப்படி தெரியுமா? ஒருத்தன் விளையாடணும்னு வரானா, கரெக்டா? ஒருத்தன் விளையாடணும்னு பேட் எடுத்துட்டு வந்தாலே அவனை அவுட் ஆக்கணும்னு ஒருத்தன் பால் எடுத்துட்டு வரானா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வந்தாலே நம்மளை தோக்கடிப்பதற்காக எதிரில் ஒருத்தன் காத்துக்கிட்டே இருப்பான், எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பான். ரெண்டாவது என்னடான்னா, இவன் பேட் எடுத்துட்டு வர்றான், அவன் பவுலிங் போட வர்றான். கூட ஒரு 10 பேர் எதுக்கே வர்றாங்க? ஒருத்தன் தானே வரணும், கூட ஒரு 10 பேர் ஏன் வர்றாங்க? நம்ம ஜெயிக்கணும்னு வந்தோம்னா நம்மை தோற்கடிப்பதற்கு ஒருவன் வருவான், அவனுக்கு துணையாக ஒரு 10 பேர் அவன் கூடயே இருப்பான். நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே எப்பயுமே இருக்கும். மூணாவது என்ன பண்ணா, இவன் பேட்டிங் போட வர்றான், இவன் பவுலிங் போடுறான், ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்கான். இவங்க தான் நம்மளை அவுட் ஆக்கணுமானா கிடையவே கிடையாது. ரன்னர்னு நம்ம ஒருத்தனை கூட்டு வந்திருப்போம், அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பான். அவன் அப்படி ஓடி வர்ற மாதிரி ஓடி வந்து திரும்ப இப்படி போயிட்டானா நம்ம அவுட்டு. என்னடா அர்த்தம்னா, வாழ்க்கையில எதிரிகளிடம் மட்டுமல்ல நண்பர்களிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரிக்கெட் கத்துக் கொடுக்குது. நாலாவது என்ன தெரியுமா, இந்த கூட்டம் இருக்கு பாரு, இந்த ஒரு ஆடியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ஆடியன்ஸ் கூட்டம் என்ன பண்ணும், 4 அடிச்சாலும் கத்தும், 6 அடிச்சாலும் கத்தும், அவுட் ஆனாலும் கத்தும். என்ன அர்த்தம்? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், எவன் ஒருவன் அதை கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் கவனமா இருக்கிறானோ அவன் ஜெயிச்சிருவான். கடைசி விஷயம், ஒவ்வொரு பாலுமே அவனை அவுட் ஆக்கணும் தானே போடுறாங்க, பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கணும் தானே ஒவ்வொரு பாலும் போடுறாங்க. ஒவ்வொரு நாளுமே நமக்கான சோதனைக்காகத்தான் கடத்தப்படுகிறது. எவன் ஒருவன் தன்னம்பிக்கை என்கிற பேட்டை கொண்டு அந்த நாளை சந்திக்கிறானோ அவன் செஞ்சுரியை நோக்கி போவான்னு கிரிக்கெட் நம்ம கத்து கொடுத்து போதியா. ரொம்ப சிம்பிள். வாழ்க்கைய விளையாட்டிலிருந்து எடுத்துக்கணும், வாழ்க்கையவே விளையாட்டாக எடுத்துக்கணும்.